ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செகப்பரிசி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செகப்பரிசி எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு துருவின பீட்ரூட், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, 3 மிளகு, கொஞ்சமாக சீரகமும் எடுத்துக்கலாம். பாப்பாக்குன்னு செய்கிற ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே சீச்சு வச்ச ஒரு பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சுருந்த ரெட் ரைஸையும் எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும். அவ்வளோதான். குக்கரை மூடி விசிலை போட்டு அடுப்பில் வச்சு ஒரு தாராளமாக 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரெட் ரைஸ் பீட்ரூட் சாதம் ரெடி. இதை நீங்கள் மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேஷ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.